இன்பம் தொடர இதயம் குளிர துன்பம் தொலைய துயரங்கள் மறைய இனி யாவும் இனியவையாய் அமைய. இங்கு குழுவிருக்கும் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்றைய மாலை சித்திரை 1 நாள் மாலை சித்திரை திருவிழாவாக இந்த புத்தாண்டு நிகழ்ச்சியை நம்ம தமிழ் சங்கம் சார்பாக கொண்டாடுகிறோம். இந்த நிகழ்ச்சிக்கு வருகை இருந்து காலையில் நடந்த விளையாட்டுப் போட்டியிலும் கலந்து கொண்டு மாலை நிகழ்ச்சியிலும் கலந்து கொண்டு வந்திருக்கும் சிறுவர்களையும் பெரியவர்களையும் இன்றைய நிகழ்ச்சி மாலை நிகழ்ச்சியில் விழா தலைவரையும் சிறப்பு விருந்தினர்களையும் தமிழர் சங்க நிர்வாகிகளையும் இந்த ஆசிரியர் குழுவின் சார்பாக அன்புடன் அழைக்கிறோம். வரவேற்பு. இன்றைய மாலை நிகழ்ச்சியின் முதலாவதாக குத்துவிளக்கு ஏற்றி தொடங்க வைப்போம். குத்துவிளக்கு ஏற்றுவது நம் தமிழில் தொன்மையான ஒரு மரபு. இருள் அகல கதிர் தெரிக்க இந்த சித்திரை திருவிழா சித்திரை நாளும் இனிமையாக அமையட்டும் என்று சொல்லிக்கொண்டு இன்றைய மாலை நிகழ்ச்சியின் முதலாவதாக குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைக்க இன்றைய மாலை நிகழ்ச்சியின் விழா தலைவர் ஐயா டி.ஆர். சிங்காரம் அவர்களை அன்புடன் வேண்டிக் அழைக்கிறேன். ஆசிரியர் சம்சுதீன் அவர்களையும் அழைக்கிறேன். திருமதி சுஷ்மதாய் அவர்களையும் வேடிக்கை அன்புடன் அழைக்கிறேன். திரு எல்.என். ராஜு ஐயா அவர்களையும் அன்புடன் வேடிக்கை அழைக்கிறேன். இன்றைய மாலை நிகழ்ச்சி இனிமையாக நடக்க இனிதே நடைபெற குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைக்கிறார் நம் இலிப்பூரின் பெருந்தலைவர், இந்த விழாவின் தலைவர் டி.ஆர். சிங்காரம் அவர்கள். அடுத்ததாக ஆசிரியர் சம்சுதீன் அவர்கள் இந்த விழாவினை குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைக்கிறார். இந்த உடலோ இந்த பூமியோ பஞ்ச பூதங்களால் ஆனது. அதை நினைவுபடுத்தவே இந்த குத்துவிளக்கிலும் 5 முகங்களை கொண்டுள்ளது. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்னும் 5 பூதங்கள் தான் இந்த உடம்பையும் மாறுகிறது, இந்த பூமியையும் மாறுகிறது. அதை எப்போதும் நாம் நினைவு கொள்வதற்காகவே இந்த குத்துவிளக்கில் 5 முகங்கள். அடுத்ததாக திரு எல்.என். ராஜு அவர்கள் இந்த குத்துவிளக்கை ஏற்றி மாலை நிகழ்ச்சியை தொடங்கி வைக்கிறார். அடுத்ததாக திருமதி சண்முகத்தாய் அவர்கள் இந்த விளக்கை ஏற்றி இந்த மாலை நிகழ்ச்சிக்கு ஒலிகலத்தை அழைத்து வருகிறார். அடுத்ததாக தமிழர் சங்கத்தின் பொருளாளர் ஆசிரியர் கிஷோர் அவர்களும் இந்த குத்துவிளக்கினை ஏற்றி மாலை நிகழ்ச்சியை இணைந்து தொடங்கி வைத்துள்ளார்கள். நம்முடைய தமிழர் சங்கத்தின் செயலாளர் கே.வி. ராஜா அவர்கள் நம்முடைய வந்திருக்கிறார். அவர்களை அன்புடன் வரவேற்கிறோம். நன்றி. வருகை என வரவேற்கிறோம். கே.வி. ராஜா அவர்களுக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அடுத்ததாக தமிழ் தாய் வாழ்த்து பாடப்படும். அனைவரும் எழுந்து நின்று தமிழ் தாய்க்கு மரியாதை செலுத்த வேண்டுகிறேன்.
அனைவருக்கும் நன்றி. தாயால் வேறுபட்டாலும் தமிழால் எல்லாரும் ஒன்றுபட்டிருக்கிறோம். இந்த தமிழ் தாய் வாழ்த்து நம்மளை மனதோடும் உணர்வோடும் மொழியாலும் நம்மளை ஒன்றுபடுத்துகிறது. அந்த தமிழ் தாய்க்கு ஒரு மரியாதை தான் இந்த தமிழ் தாய் வாழ்த்து. அடுத்ததாக வரவேற்புரை அளிக்க திரு கேவி ராஜ், செயலாளர் தமிழர் சங்கம் அவர்களை நம்முடன் அளிக்கிறார்கள். உங்கள் அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். மரியாதைக்குரிய ஐயா திரு பி.ஆர். சிங்காரமையா அவர்களே, சுபாஷ் கிராம் ஊராட்சி மன்ற தலைவர், தமிழர் சங்கத்தின் முன்னாள் செயலாளர் எல்.என். ராஜு ஐயா அவர்களே மற்றும் ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை, தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். சென்ற வருடம் நம்ம புத்தாண்டு கொண்டாட வேண்டியது இருந்துச்சு. ஆனால் ஒரு சில துக்கமான செய்தியினால் அது கொண்டாட முடியல. அது ஆசிரியர் பெருமக்களுக்கு எங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு இழப்பு, தமிழர் சங்கத்துக்குமே. அப்படி இருந்தால் நம்மளுடைய திருவிழா இந்த சித்திரை திருவிழா ஆசிரியர்கள் முன்னிறுத்தி நடத்தணும்னு சொல்லி நடத்துகிறாங்க. அவங்களுக்கு இந்த தமிழர் சங்கத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னும் வரும் ஆண்டில் நாளைக்கு இன்றைக்கி புத்தாண்டு இன்னைக்கு ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஆண்டு நம் அனைவருக்கும் மிக சிறப்பாக இருக்க வேண்டுமாய் எல்லா வல்ல இறைவனையும் வேண்டிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. அடுத்ததாக இந்த சித்திரை திருவிழா தொடங்கும் போது நமக்கு உறுதுணையாக இருந்தவர்கள் 2 பேர். அதில் முக்கியமானவர் ஐயா நேரு அவர்கள். சுபாஷ் கிராம் பள்ளியின் முதல்வராக இங்கே பணியாற்றி நம்மளிடையே டிரான்ஸ்ஃபர் ஆகி பொறுப்பேற்பதாக இங்கே பிறந்து இங்கே இருந்த இன்னொரு குடிமகன் ஐயா ஆறுமுகம் ஆசிரியர் அவர்கள் போன வருடம் இந்த சித்திரை திருவிழா தொடங்கும் போது மனது கனமாக இருந்தது. காரணம் ஆறுமுக ஐயா நம்ம இடையே இல்லாமல் போனது. அடுத்த தேர்தலுக்கு அடுத்தனால இது நடத்த முடியாமல் போயிடுச்சு. அவங்க நம்மளிடையே இல்லாட்டி அவங்க நினைவு நம்மளோட இருக்கிறது. தமிழ் சங்கம் அவங்க பழகுனது, தமிழர்கள்ட்ட பழகுனது எல்லாமே நினைவலைகள் நம்மளோட வந்து செல்கிறது. அந்த நினைவலையை தாங்கிக் கொண்டு நம்ம இருக்கிறோம். அவர்களுக்கு ஒரு சின்ன மரியாதையாக இந்த நிகழ்ச்சி, இந்த சித்திரை திருவிழா டிகிரி பொருள் தொடங்குவதற்கு அவர்களும் ஒரு உறுதுணையாக இருந்தார்கள். அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக அடுத்ததாக அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி ஐயா சிங்காரம் அவர்கள் மற்ற சிறப்பு விருந்தினர்கள் அனைவரையும் மேடைக்கு வந்து மாலை அணிவித்து பூ தூவி அஞ்சலி செலுத்த வேண்டுகிறேன். இல்லை ஃபஸ்ட்டு இங்கே போடுங்க, அதுக்கப்புறம் போடுங்க. வாங்க. இன்றைய நாள் தமிழர்களின் புத்தாண்டு மட்டுமல்லாமல் இந்தியாவின் பெருந்தலைவர், பெரும்
அறிவாளி, ஒரு அரசியல் நிர்வாகி, இது சட்டம் மேதை என்று அழைக்கப்படும் டாக்டர் B.R. அம்பேத்கரின் பிறந்த நாளும் இன்று. எல்லாரும் வாங்க. அவருக்கும் இந்த சித்திரை திருவிழாவில் பிறந்த நாளின் ஒரு மலர் மாலை அறிவித்து பிறந்த நாளை நினைவுபடுத்தி மகிழ்கிறோம். அண்ணன் அம்பேத்கர் வழங்கிய சட்டம் அவர் இறந்தும் 1956ஆம் ஆண்டு இந்த மண்ணுலகை விட்டு நீந்தார். அவர் இறந்தும் இன்றும் இந்த மக்களை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறது. எந்த ஒரு சண்டையோ சச்சரவோ எந்த ஒரு விவகாரமோ நம்ம போகிறது கோர்ட்டுக்கு தான். அந்த கோர்ட்டில் இன்னும் அந்த நியாயம் தொட்டி கொண்டு இருக்கிறது, ஒட்டி கொண்டு இருக்கிறது. எனக்கு ஒரு நியாயம் கிடைக்கிற அந்த நம்பிக்கை தந்த அந்த சட்டத்தை இயற்றிய நம்ம அண்ணன் அம்பேத்கர் இந்த விண்ணுலகம் இருக்கும் வரை அவர் போற்றப்படுவார். எந்த பள்ளியில் அவரை படிக்கக்கூடாது என்று விட்டார்களோ அதே பள்ளியில் இந்தியாவிலே அவருக்கு நிகராக யார் படித்தவர் இல்லை. 32 டிகிரிகள் வாங்கியிருக்கிறார். அவர் ஒரு பெரிய மேதையாக படித்து காட்டியார். அது ஒரு பெரிய சாதனை தான். ஐயா ஆறுமுகம் ஆசிரியர் அவர்களுக்கும் தலைவர் முதல்வர் ஐயா நேரு அவர்களுக்கும் அஞ்சலி செலுத்தும் விதமாக 1 நிமிடம் மௌன செலுத்துவோம். நன்றி. அடுத்ததாக இன்றைய மாலை நிகழ்ச்சியை ஆரம்பிக்க உள்ளோம். முதல் நிகழ்ச்சியாக வரவேற்பு நடனம். இதனை வழங்க நம்மிடையே வருகிறார் ஹவிஷா அண்ட் குரூப். ஹவிஷா அண்ட் குரூப்.
ஊராட்சி மன்ற தலைவர் சிறப்புரையாற்றுவார். அனைவருக்கும் வணக்கம். நமது தமிழர் சங்கத்தின் சார்பில் நடத்தி கொண்டிருக்கின்ற தமிழ் புத்தாண்டு திருவிழா சித்திரை திருவிழாவிற்கு வருகை புரிந்திருக்கின்ற அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் தமிழ் வருட புத்தாண்டு வார்த்தைகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வருடம் வருடம் எந்த அளவிற்கு நல்லதாக இருக்கிறதோ சென்ற வருடத்தை விட இந்த வருடம் மிகவும் நன்மையாக அமைய வேண்டும் என்ற ஆண்டவனை பிரார்த்தித்துக் கொள்வோம். ஏனென்றால் சென்ற வருடம் நம்ம இழக்க முடியாத சில இழப்புகளை சந்தித்தோம்.
இப்படிப்பட்ட ஒரு இழப்புகள் இந்த வருடம் நடைபெறக்கூடாது என்பதை நாம் ஆண்டவர்களுக்கு பிரார்த்தனை செய்து கொள்வோம். நம்மளால் அதுதான் செய்ய முடியும். நடப்பது நடக்கட்டும், நடப்பது நல்லதையாகவே நடக்கட்டும். தமிழ் வருடம் மலையாள வருடம் வருட பிறப்பினையை அது விஷயம் சொல்லுவாங்க. எல்லாம் இன்னைக்கு ஒரே நாளில் வந்து தமிழ் வருடங்கள் மொத்தம் 60. அது பாதி பேருக்கு தெரியும், பாதி பேருக்கு தெரியாது. பரவாயில்ல. ஒரு வருடம் வந்து அடுத்த அதே ஆண்டு வருவதை நாம் பார்க்க வேண்டும் என்றால் கொடுத்தான் எல்லாருடைய வாழ்வில் 60 வருடங்கள் வாழ்ந்தாக வேண்டும். அதற்குள் எவ்வளவோ கஷ்ட நஷ்டங்களை நாம் சந்தித்தாக வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு கஷ்ட நஷ்டங்களை எல்லாம் தாண்டி நாம் அனைவரும் நலமாக வாழ வேண்டும் என்று ஆண்டவரை பிரார்த்திக்கிறோம். இவ்விழாவிற்கு முன்னின்று நடத்தி கொண்டிருக்கின்ற ஆசிரியர் பெருமக்கள், குறிப்பாக இளையராஜா அவர்களை எனது சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அவருக்கு உதவியாக இருக்கின்ற ஆசிரியர் பெருமக்களையும் அவரை ஊக்குவிக்கின்ற தமிழக சங்க நிர்வாகிகளையும் மாமார வாழ்த்துகிறேன். நமக்கு வந்து எவ்வளவுதான் இழப்பு இருந்தாலும் அதையெல்லாம் ஈடுகட்டி அதை ஒரு பக்கத்தில் தள்ளிவிட்டு நாம் முன்னேற வேண்டுமே தவிர அதை பழகவே வைத்துக் கொண்டு இருப்பது அவ்வளவு நல்லதல்ல. சரி, நடப்பது நடக்கட்டும், நன்மையாகவே நடக்கட்டும். இனி வரும் காலங்களில் தமிழ் புத்தாண்டு திருவிழா இன்னும் மீண்டும் சீரும் சிறப்புமாக இளையராஜா ஆசிரியர் போன்றவர்கள் நம்மிடத்திலே இன்னும் வருவார்கள். அவர்களுக்கு ஊக்கம் கொடுத்து விழாவினை நாம் சிறப்பாக நடத்துவோம். மழையின் காரணமாக இங்கே நம் மக்கள் வருகை குறைவாக இருந்தாலும் வந்து கொண்டே இருப்பார்கள். ஏனென்றால் இந்த நிகழ்வு திடீரென்று எண்ணப்பட்ட முடிவானால் மக்களுக்கு அந்த அளவிற்கு விளம்பரம் செய்ய முடியவில்லை. அது பூஜைக்கு போயிருப்பாங்க. அங்கே போனேன் சொல்லுவாங்க, அகத்துக்கு போயிடுவாங்க, நீங்கள் நான் பூஜைக்கு போயிட்டு வந்துடுவோம். நமது மக்கள் வந்து இதில் கலந்துக்கிறத வந்து எனக்கு நம்ம எப்படியே மீட்டிங்கில் எத்தனை வேலைகளை சொல்லியிருக்கோம். இந்த மாதிரி பொது நிகழ்வு வந்து நம்ம வந்து எல்லாம் கலந்துக்கணும், நம்ம பிள்ளைகளை ஊக்குவிக்கணும். ஏன்னா காலையிலேருந்து ஆசிரியர் பெருமக்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம பிள்ளைகளுடைய கலாச்சாரத்தை எப்படி வெளிக்காட்டணும்னு சொல்லி நடத்திக்கிட்டு இருக்காங்க. அவர்களுக்கு வந்து நம்ம சப்போர்ட்டாக இருக்கணும். இவ்விழாவில் கலந்து கொண்ட ஆசிரியர் பெருமக்களுக்கும் குழந்தைகளுக்கும் பெரியவர்களுக்கும் எனது சார்பாக மீண்டும் முறை தமிழ் புத்தாண்டு வாழ்க்கையை தெரிவித்துக் கொண்டு உரையை நிறைவேறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி ஐயா. அடுத்ததாக நடனம் அபூர்வா அவர்களின் நடனம்.
விழாக்களில் நடக்கும் ஒரு விழாவாக பார்த்துருப்போம். ஆனால் அதுக்கு நிறைய பேர் போக மாட்டாங்க. ஆனால் கவுண்டமணி ஜெபம் நடித்த கரகாட்டக்கார படம் பார்த்தா எல்லாருக்கும் தெரியும். அந்த கரகாட்டத்துக்கு ஒரு புது டெஃபினிஷனே கொடுத்தது நம்ம கரகாட்டக்காரன் படம். அந்த கரகாட்டம் இப்போது நம்முடைய இந்த சித்திரை விழாவை மேடையை அலங்கரிக்க வருகிறது. இதனை கொண்டு வருவதற்காக நம்மிடையே சிவானி மற்றும் ஆர் புவனா. மாங்குயிலே பூங்குயிலே என்று சொன்னால் தமிழ்காரர் மட்டும் இங்கே உள்ள இந்த நாட்டு மக்களுக்கும் தெரிஞ்சிருக்கு. நிறைய பேர் தெலுங்காரர்களும் தெலுங்கு பேசும் மக்களுக்கும் தெரிஞ்சிருக்கு. அவர் ஒரு ஃபேமஸான சாங். ஆனால் அந்த டான்ஸ் அந்த சாங்க்கு ஆடுறாங்க, வேறு டான்ஸ் ஆடுறாங்க, கராட்டா ஆடுறாங்க. கராட்டம் உங்களுக்கு முன்னால் ஆட வருகிறார் ஆர் புவனா மற்றும் சாந்தி. இதோ உங்கள் முன்னால் கரகாட்டம்.
அருமை. அடுத்ததாக திரு எல் ராஜு, முன்னாள் செயலாளர் தமிழர் சங்கம் அவர்களை சிறப்பு உரையாற்றுவார். மேடைகளில் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் சங்கையும் உள்ளது. மதிப்புரிய அனைத்து தமிழ்புறங்களுக்கும் இன்றைய சித்திரை திருவிழா தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துகள். இன்றைய சித்திரை திருவிழா நிகழ்ச்சிக்கு தலைவராக வந்துள்ள நிகழ்வு தமிழ் தலைவர் ஐயா பிஆர் சிக்கரமணி அவர்களே, தமிழக செயலர் திரு கேந்திராஜ் அவர்களே, பொருளாளர் இளைஞர்கள் அவர்களே, ஆசிரியர் திரு இளையராஜா ஐயா அவர்களே, சம்சன் ஐயா அவர்களே, வந்திருக்கின்ற அனைத்து ஆசிரியர் பெருமக்களே, இளைஞர்களே, மாணவ மாணவிகளே, உறவுகளே, அனைவரையும் இன்றைய இவ்வருட சித்திரை திருவிழாவிற்கு வரவேற்று உணர்ந்த தமிழ் புத்தாண்டு வாழ்த்து தெரிவித்துக் கொண்டு சிறப்புரை என்ன, அதாவது நாங்கள் பார்த்தது, அனுபவித்தது, நடந்தது, நடக்கப் போவதை எங்கள் மனதை பற்றி அப்படியே கூறுவோம். அதை எங்கள் சிறப்புரை. ஒழுக்கம் செலுத்தம் தரலாம், ஒழுக்கம் விழுந்து வகுப்போம். பெற்றோர்களே, தாங்களுடைய மாணவ செல்வங்களை, குழந்தைகளை ஒழுக்கத்தை கற்றுக் கொடுங்கள். அந்த ஒழுக்கம் தான் வருங்காலத்திலே தாங்களுடைய குழந்தைகளுடைய வாழ்க்கையை கிடைக்கிறேயும். இன்றைய காலகட்டத்திலே ஆசிரியர் மாணவர்களை அடிக்க முடியாது, திட்ட முடியாது, பேச முடியாது. நாங்கள்லாம் படிக்கும் போது ஆசிரியர் பெருமக்கள் அடிப்பார்கள். அந்த அடிக்கு காரணமாக பயணிகளை நாங்கள் படிப்போம், மனப்படம் செய்வோம், கொடுத்த விருப்பப்படத்தை உள்ள கவனிப்போம். ஆனால் இன்று காலகட்டம், காலம், சூழ்நிலை மாறிவிட்டது. ஆகையால் குழந்தைகளுக்கு இப்போது கைபேசி, வாட்ஸ்அப் மற்றும் பல பொழுதுபோக்கு தொலைக்காட்சி அதிகமாக ஆகிவிட்டபடியால் தங்கள் குழந்தைகளை நாம தான் எதையுமே ஒரு கட்டுக்கோப்பாக இந்த வேலையை இப்போதான் செய்ய வேண்டும். டிவி இப்பொழுதான் பார்க்க வேண்டும், போனை இப்பொழுதான் இப்போத வேண்டும். கண்டிப்பாக நாங்கள் குழந்தைகளை ஒரு கட்டுக்கோப்பாக ஒழுக்கத்தோடு வளர்க்க வேண்டும். தமிழ் சங்கம் எடுத்த ஒரு செயல்பாட்டிலே நாங்கள் பெருமைடுகிறோம், மகிழ்கிறோம். அதாவது கோடை விடுமுறை பள்ளி தொடங்கி அதில் கற்றுக்கொண்ட மாணவ மாணவிகள் நிறைய பணம் பெற்றுள்ளார்கள். தமிழ் வாசிக்கும் போட்டி தமிழ் சங்கம் அறிவித்தபடி வேறு மொழியில் பயின்ற மாணவ மாணவிகள் தமிழிலே படிக்கும் போது நாங்கள்லாம் பெருமை அடைகின்றோம். தமிழ் சங்கம் எடுத்த ஒரு நல்ல ஒரு நடவடிக்கையினால் இவ்வளவு மாணவ மாணவிகள் பயன்பெறார்கள் போது இன்னைக்கு போது பெருமையாக உள்ளது. சங்க நிர்வாகத்தில் அன்று உள்ள பெரியவர்கள் என்று நம்மளுக்கு இல்லை. காலம், சூழ்நிலை எல்லாம் மாறிக்கொண்டுள்ளது. ஆகையால் அப்போது உள்ள இளைஞர்கள் வருங்காலத்தில் நமது பண்பாட்டை நிலைநாட்ட, நமது தமிழக சங்க பண்பாட்டை, கலாச்சாரத்தை நிலைநாட்ட ஈடுபாடு கொள்ள வேண்டும். அதற்கு நாம் பயிற்றுவிக்க வேண்டும். இப்பொழுது கடந்த 2 வருடங்களாக நடக்கின்ற ஒரு விவாதத்திலே நாங்கள் தமிழகத்திற்குள்ள பெருமைப்படுகின்றோம்.
இந்த வருடம் புலமை போடும் போட்டியில் நாங்கள் ஒரு நிகழ்ச்சிக்கு போன போது அங்கே உள்ள பெண்மணிக்கு பலருக்கு புலமை போட தெரியவில்லை. அந்த ஒரு காரணத்துக்காக இவரிடம் புலமை போட்டி தொடங்கி வைத்தோம். சங்க நிர்வாகம் தொடங்கி வைத்தது. மிக அருமையாக பையன் கூட ஆண்கள் கூட பையன் கூட திறமையாக புலமை போட்டார்கள். அந்த வகையிலே தங்களது குழந்தைகளை நேரம் இருந்தாலும் நேரம் இல்லாவிட்டாலும் குறைந்தபட்சம் வருடம் ஒரு முறையாவது நேரம் எடுத்து நமது தமிழ் சங்க புகழிலாகட்டும் சித்திரை திருவிழாகட்டும் வந்து கலந்து கொள்ள வேண்டும். கலந்து கொண்டு தாங்களது குழந்தைகள் புகழிலாகலே ஓவியம் கலந்து கொண்டால் ஓவிய திறமையை பெற்றுக்கொள்ளும் குழந்தைகள் புத்தகம் வாசிக்கும் போட்டியில் கலந்து கொண்டால் அருமையாக வருங்காலத்திலே தமிழ் புத்தகம் நூலகங்கள் உருவாகும். ஏனென்றால் இக்காலகட்டத்தில் புத்தகம் வாசிக்கிற பழக்கம் இல்லாமல் போய்விட்டது, மறந்து போய்விட்டது, யாருக்குமே பழக்கமில்லை. வருங்காலத்திலே நம்ம சங்க நிர்வாகம் நம்ம இளைஞர்களை மாணவர்களை புத்தகம் வாசிக்கக்கூடிய ஒரு பழக்கத்தை உண்டாக்க வேண்டும். அதற்கு எல்லாரும் கொடுக்க வேண்டும். ஏன்றால் போன வடம் இருந்த ஆர்வம் அவையாயிரம் இல்லை, போன வடம் இருந்த நேரு புலவரையாயிரம் இல்லை. அதுபோல யாருக்கு இந்த பூமியில் எத்தனை காலம் தெரியாது. ஆகையால் நாம் அப்பப்போ உள்ள ஒரு இளைஞர்களும் நிர்வாகிகளும் வருங்கால இளைஞர்கள் மாணவ மாணவிகள் பண்பாடையும் கலாச்சாரத்தையும் மொழியையும் கட்டுக்காக்க வளர வைக்க ஊக்கம் கொடுக்க வேண்டும் என்பது நமது கடமை. தமிழ் மொழியில் நாம் என்று பேசுகின்ற பேச்சு அதிகப்படியாக ஆங்கிலம் கலந்து இருக்கின்றது. வருங்காலங்களிலே நம்ம சங்க நிர்வாகம் தமிழ் என்பது என்ன, மகிழ்ச்சி தமிழ், சந்தோஷம் வடமொழி நமக்கு தெரியாது. அதுபோல காபி டீ வேறு மொழி, தேநீர் தமிழ் மொழி. இந்த மாதிரி காப்பி நாம் ஐயாவது ஒன்று இருக்கும்போது ஒரு தடவை உங்கள் கிளாஸிலே தமிழ் என்ற வார்த்தை வடமொழி என்ற வார்த்தை என்ற வார்த்தைகளை எல்லாருக்கும் மிக தெளிவுபட கூறினார். அதுபோல சங்க நிர்வாகம் வருங்காலங்களிலே சுத்தமான தமிழை வருங்கால மாநிலத்திற்கு பரிந்துரைக்க வேண்டும் என்பது எனது கோரிக்கை. இரண்டாவதாக மாணவ தம்புகளே, வருங்காலம் உங்கள் கையில். கைபேசியை எந்த அளவுக்கு பயன்படுமாறு உங்களுக்கு வாழ்க்கைக்கு உதவோ கல்விக்கு உதவோ அந்த அளவு பயன்படுத்துங்கள். பெற்றோர்களும் கண்டிப்பாக குழந்தையை வளருங்கள். இவ்வளவுதான் பயம், அதோட டிவி பார்க்காத, இவ்வளவுதான் பயம், போன் பார்க்காத, அப்புறம் கண்டிக்க குழந்தைகள். உங்களுடைய கண்டிப்புக்கான குழந்தையை வந்து மேம்படுத்தும். இப்படி பார்த்தீங்கன்னா தமிழ் மொழி வழிக்கல்வி இல்லாத ஆங்கிலம் படிக்கிற குழந்தைகள் நம்ம மிக திறமையாக, அதாவது முன்பின் பார்க்காம ஒரு புத்தகத்தை கூட படிக்கிறாங்க. அது பெருமையாக இருக்கு. இந்த மாதிரி வருங்காலத்திலேயே நம்ம பிள்ளையை வந்து தமிழ் மொழியை படிக்கணும், திருக்குறளை படிக்கணும், அதனுடைய பொருளை தெரிஞ்சுக்கிறணும், நேரத்தை ஒழுங்காக பயன்படுத்திக்கிறணும். வருங்காலத்தில் நம்ம தமிழுடைய பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் பேணி காக்கணும். தமிழ் மொழியை படிக்கணும், புத்தகம் படிக்கணும், நூலகம் உருவாகணும். இதெல்லாம் சங்கம் இதெல்லாம் ஒரு நடவடிக்கை எடுத்து வருங்காலம் செஞ்சுக்கிட்டு இருக்கு. அதுக்கு வந்து நம்மளுடைய ஆர்வம் தேவை. மாணவ மாணவியர்கள், தாய்க்குழந்தைகள், தாய்மார்கள் எல்லாருக்கும் ஆதரவு வேணும். நேரம் இருக்கும், நேரம் இல்லாமல் இருந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் எல்லாரும் ஊருக்கு முடிஞ்சு முடிஞ்ச வரைக்கும் விழாவும் காரணம் அந்த கலந்துக்கலாம். கலந்து கேட்டு வருங்காலம் 40 மொழி வந்து புதுமையான மொழி, உலகத்திலேயே புதுமையான மொழி சொல்லி பல விஞ்ஞானிகள் பல அறிஞர்கள் நமது இந்திய பாரத பொறுத்தவரை பல இடங்களில் 5 இடத்துல இருக்காரு. அமெரிக்காவில், ஹைதராபாத்தில், யூரோப்பில், மக்கால இருக்காரு. ஒரு பெரிய தலைவர் இருக்கார். தமிழ் மொழி வந்து உலகத்திலேயே முதன்மையான மொழி, தொன்மை வாய்ந்த மொழி. அப்படி இருக்கும்போது நம்ம அந்த மொழியை காப்பாற்றணும். மொழியை அதாவது பூரணத்துவமா முழுமையான கற்றுக்கணும் வருங்காலத்தில். அப்படி சொல்லிக்கொண்டு வாய்ப்பு நிர்வாகத்தை நன்றி கூறி விடைபெறுவதை வணக்கம்.
அவரோடு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் கும்மி அடித்தல் குழு நடனம் கும்மி அடித்தல். மகளிருக்கான கும்மி அடித்தல். அருமை அருமை. அடுத்ததாக காலை நிகழ்ச்சிகளாக பல்வேறு விளையாட்டு போட்டிகள் நடைபெற்றது. அதற்கான பரிசுகளை மகளிருக்கான கோல போட்டியில் முதல் பரிசு சுகன்யா பாலு, இரண்டாம் பரிசை பெற்றுச் செல்கிறார் எழிலரசி
மூன்றாம் பரிசு சீதா ரமேஷ் அவர்கள். கோல போட்டிக்கான பரிசுகள்: முதல் பரிசு மூன்றாம் பரிசு திருமதி சீதா ரமேஷ் அவர்களுக்கு. நமது தாய்மொழங்கள் இந்த அளவிற்கு அவங்களுக்கு இது திறமை இருக்குங்கிறத இப்போ கொஞ்ச நேரத்தில் நம்ம வெளிப்படையாக காட்டிட்டாங்க. ஏன்னா ஏதாவது நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிறதுனால வரமாட்டேங்கிறாங்க, வெக்கப்படுறாங்க. ஏன் வெக்கப்படுறாங்க? உங்கள் நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, நம்ம நிகழ்ச்சி நம்ம வீட்டு பணிகள் எல்லாரும் கலந்துங்க. இப்போ எவ்வளோ பெருமையாக இருக்கு நம்மளால வேற யாரும் தெரியல, பார்க்கறதே எனக்கு அழகாக தெரியல. வீரராஜனை பற்றி யாரும் ரொம்ப நன்றி, ரொம்ப அருமை. எல்லாரும் இது போல நிகழ்ச்சிகள் அடிக்கடி கலந்துங்க. ஆசிரியர் இளையராஜா அவர்களும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு மேடம்லாம் எவ்வளோ இருக்காங்க. ஆனால் இந்த அளவுக்கு நீங்கள் ஆனால் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் கும்மி அடிக்கிறது தெரியும், விளையாடுறது நடனம் ஆட தெரியும். இந்த மாதிரி நடனம் ஆடி கும்மி அடிக்கிறதுக்கு தமிழ் சங்கம் சார்பாகவும் எவ்வளோ சார்பாகவும் உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பார்த்து வைரலாக இருக்கு. அடுத்ததாக பல்லாங்குழி சிறுவர் சிறுமியர் மற்றும் மகளிர் இருவருக்கும் நடைபெற்றது. முதல் பரிசு திவ்யாக்கா, இரண்டாம் பரிசு செல்வி நிதிகா ஸ்ரீ, மூன்றாம் பரிசு சிவானி. பல்லாங்குழி சிறுவர் சிறுமியருக்கு முதல் பரிசு திவ்யாக்கா, இரண்டாம் பரிசு நிதிகா ஸ்ரீ, மூன்றாம் பரிசு சிவானி. முதல் பரிசு செல்வி திவ்யாக்கா, இரண்டாம் பரிசு செல்வி நிதிகா ஸ்ரீ, மூன்றாம் பரிசு செல்வி சிவானி. மகளிருக்கான போட்டிகளில் முதல் பரிசு தட்டிச் செல்கிறார் திருமதி சுகன்யா பாலு, இரண்டாம் பரிசு திருமதி திவ்யா, மூன்றாம் பரிசு திருமதி புஷ்பா. முதல் பரிசு திருமதி சுகன்யா பாலு, இரண்டாம் பரிசு திருமதி திவ்யா, மூன்றாம் பரிசு திருமதி புஷ்பா அவர்கள். நன்றி ஐயா. சித்திரை முதல் புத்தாண்டு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் அனைவருக்கும், மாணவ மாணவியர்களுக்கும், ஆசிரியை பெருமக்களுக்கும், பெற்றோர்களுக்கும், தாய்மார்களுக்கும் இனிய தமிழ் சித்திரை புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய திருக்குறளோடு ஆரம்பிக்கிறேன். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. கல் தோன்றிய மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த குடி என்ற பெருமை கொண்ட தமிழ் மக்கள் சித்திரை மாதம் முதல் தேதியை தமிழ் புத்தாண்டாக கொண்டாடி வருகின்றோம். சித்திரை புத்தாண்டு புதிய நம்பிக்கைகள் மற்றும் புதிய தொடக்கங்களை குறிக்கிறது. புதியதாய் பிறக்கும் தமிழ் புத்தாண்டு 2025 விஸ்வாவசு என்று அழைக்கப்படுகிறது. தமிழ் புத்தாண்டு ஏப்ரல் 14ஆம் தேதி பிறக்கிறது. தமிழ் புத்தாண்டிற்கு 60 பெயர்கள் கொண்ட பட்டியல் உள்ளது. பிரபவ என்னும் பெயருடைய ஆண்டில் தொடங்கி அட்சய என்னும் பெயருடைய ஆண்டில் முடியும். மீண்டும் பிரபவ ஆண்டு தொடங்கி 60 ஆண்டுகள் நடக்கும். பிறகு மீண்டும் இப்படியே தொடரும். சித்திரை புத்தாண்டு கொண்டாடுவது பல நூற்றாண்டுகளாக இருந்து வரும் ஒரு பாரம்பரியம். சூரியன் மேச ராசியில் பிரவேசிக்கும் நாளே சித்திரை முதல் நாளாக கொண்டாடப்படுகிறது. இது வசந்த காலத்தை தொடக்கத்தையும் புதிய ஆண்டின் ஆரம்பத்தையும் குறிக்கிறது. தென்னிலை
அடுப்பின் ஆடு தரையாம் என்ற நக்கீரர் வா சித்திரை மாதம் நாள் தமிழ் புத்தாண்டின் தொடக்கம் என்பதை குறிக்கிறது. தமிழ் புத்தாண்டு அன்று விசுக்கணியை தரிசனம் செய்வது சிறப்பாகும். அதற்காக முதல் நாள் இரவில் மா, பழ, வாழை ஆகிய மூக்கணிகள், வெற்றிலை, பாக்கு, நகைகள், நெல் முதலான மங்கள பொருட்கள் வைத்து பூஜை அறையில் வைத்து அவற்றை அதிகாலையில் மணற்பாதனை புனிதமாக கருதுகின்றோம். அனைத்தும் கலந்தாய்த்து வாழ்க்கை என்பதை குறிக்க அறுசுவை உணவு உண்பர். சித்திரை புத்தாண்டு அன்று பஞ்சாங்கம் படிக்கும் பல வீடுகளில் பழக்கம் உள்ளது. சித்திரை புத்தாண்டானது வாழ்வில் பல புதிய ஆரம்பங்களை தருகின்ற ஒரு மகிழ்ச்சியான பண்டிகை ஆகும். தமிழ் புத்தாண்டு அன்று புதிய தொழில் மற்றும் முயற்சிகளை தொடங்கினால் அதில் நல்ல வெற்றி கிடைக்கும் என்பது ஐதீகம். சித்திரை புத்தாண்டு அனைவருக்கும் மகிழ்ச்சியையும் வளத்தையும் தருவதாக நம்பிக்கை. சித்திரை புத்தாண்டு வெறும் பண்டிகை மட்டுமல்ல, அது தமிழர்களின் பண்பாடு மற்றும் கலாச்சாரத்தின் அடையாளமாகும். எனக்கு இந்த வாய்ப்பு சிறப்புரையாற்ற வாய்ப்பளித்த அனைத்துள்ளங்களையும் ஸ்பெஷல் இளையராஜா ஆசிரியர் அவர்களுக்கும் தமிழர் சங்கத்திற்கும் என்னுடைய ஆழ்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் அந்தமானுக்கு 39 வருஷம் ஆகி முதல் தடவை நான் மேடையில் பேசுகிறேன். இதற்கு முன்னாடி நான் என்னுடைய டிபார்ட்மெண்ட் நான் நிறைய பேசியிருக்கிறேன். எனக்கு புதிய அனுபவம். நான் ஏதாவது தவறாக பேசியிருந்தால் என்னை மன்னிக்கவும். நான் 86 அந்தமானுக்கு வந்தேன். அப்பொழுது பொழுதுபோக்கிற்கு ஆனந்த விகடன், சூரிய விகடன், குமுதம், பாரதியார், ராணி இதெல்லாம் நான் படித்திருக்கிறேன். புத்தகத்திலிருந்து எங்கள் வீட்டுக்காரருக்கு புஸ்தகம் கொடுப்பாரு. நான் பொழுதுபோக்கிற்காக படித்தேன். ஹிந்தி நான் அப்பொழுதே கற்றுக்கொண்டேன். தமிழில் ஹிந்தி டிரான்ஸ்லேஷன் இருக்கும் அந்த புக்கை நான் இந்த அங்கன்வாடிக்கு வரதுக்கு முன்னாடியே நான் ஹிந்தி புக்கை பார்த்து படித்தேன். இப்பொழுது யாரும் படிக்கிறதும் இல்லை. தயவு செய்து எல்லாரும் படிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். என்னுடைய முறையை இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் சித்திரை தமிழ் புத்தாண்டு உங்கள் அனைவருக்கும் நன்றி. எல்லோரும் நீங்கள் வளமாக இருக்க வேண்டும், நோயற்ற வாழ்வை பெற்றார் செல்வமாக வாழ வேண்டும் என்று வாழ்த்தி என்னுடைய சிறப்புரையை நான் முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. அடுத்ததாக நம் கண்ணனை விருதாக ஸ்ரீவிதன் நான் வாழும் பூமிக்கு வணக்கம்.
செல்வன் ஸ்ரீவிதன், இரண்டாம் பரிசு எஸ் அபினேஷ், மூன்றாம் பரிசு எஸ் மனோஜ். சிலம்பாட்டம், சிறுவர்களுக்கான சிலம்பாட்டம் நடைபெற்றது. அதில் முதல் பரிசு ஸ்ரீவிதன், இரண்டாம் பரிசு எஸ் அபினேஷ், மூன்றாம் பரிசு எஸ் மனோஜ். இரண்டாம் பரிசு எஸ் அபினேஷ், மூன்றாம் பரிசு எஸ் மனோஜ். நன்றி நன்றி ஐயா. முதல் பரிசு தன்யஸ்ரீ, இரண்டாம் பரிசு லக்ஷயா, மூன்றாம் பரிசு லியாஸ்ரீ. செல்வி தன்யஸ்ரீ, இரண்டாம் பரிசு செல்வி லக்ஷயா, மூன்றாம் பரிசு செல்வி லியாஸ்ரீ. அடுத்ததாக கை தாண்டும் போட்டிகளும் நடத்தி செல்கிறார் திருமதி சுகன்யா பாலு அவர்கள். நம்பர் இருக்காங்க, நம்பர் இருக்கும் பாருங்க. திருமதி சுகன்யா பாலு. இரண்டாம் பரிசு திருமதி மீனா அவர்கள். மீனா. கை தாண்டுதல் போட்டி. இரண்டாம் பரிசு திருமதி மீனா அவர்கள். மூன்றாம் பரிசு. நன்றி. அடுத்ததாக சீனியர் ஆர் புவனா ஸ்கிப்பிங். முதல் பரிசு ஆர் புவனா, இரண்டாம் பரிசு யோகஸ்ரீ, மூன்றாம் பரிசு திஷாந்த். முதல் பரிசு ஆர் புவனா, இரண்டாம் பரிசு யோகஸ்ரீ, மூன்றாம் பரிசு திஷாந்த். சிறு குழந்தைகளுக்கானது. முதல் பரிசு திவ்யங்கா, இரண்டாம் பரிசு அபூர்வா, மூன்றாம் பரிசு சேலன். திவ்யங்கா முதல் பரிசு, இரண்டாம் பரிசு செல்வி அபூர்வா, மூன்றாம் பரிசு சேலன். செல்வன் சேலன். நன்றி. உழைக்கும்
பரிசுகளை வழங்க திரு ஆர் லட்சுமணன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ஆசிரியர் இளையராஜா அவர்களின் தந்தையார் ஐயா திரு ஆர் லட்சுமணன் அவர்கள் கோழிக்குண்டு சிறுவர்களுக்கான போட்டியில் கோழிக்குண்டு முதல் பரிசு தன்ஷிகா, இரண்டாம் பரிசு நிகிதா ஸ்ரீ. கோழிக்குண்டு விளையாட்டுவதில் முதல் பரிசை தட்டிச் செல்கிறார் செல்வி தன்ஷிகா முதல் பரிசு, இரண்டாம் பரிசு நிகிதா ஸ்ரீ. மகளிருக்கான போட்டிகளில் முதல் பரிசு திருமதி கே சீதா, இரண்டாம் பரிசு திருமதி சுகன்யா பாலு அவர்கள். கோழிக்குண்டு மகளிருக்கான போட்டியில் முதல் பரிசு கே சீதா, திருமதி கே சீதா முதல் பரிசு, இரண்டாம் பரிசு திருமதி சுகன்யா பாலு அவர்கள். நன்றி நன்றி ஐயா, நன்றி. அடுத்ததாக ஓவிய போட்டி நடைபெற்றது. இதற்கான பரிசுகளை வழங்க திரு இளஞ்செழியன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். பொருளாளர் ஓவிய போட்டி முதல் பரிசு எஸ் திஷாந்த், செல்வன் எஸ் திஷாந்த் முதல் பரிசு, இரண்டாம் பரிசு செல்வி கே வி ஒலினா, மூன்றாம் பரிசு செல்வன் எஸ் அபினேஷ். முதல் பரிசு எஸ் திஷாந்த், இரண்டாம் பரிசு கேவி ஒலினா, செல்வி கேவி ஒலினா அவர்கள், மூன்றாம் பரிசு செல்வன் எஸ் அபினேஷ். அடுத்ததாக சிறுமியர் ஓவிய போட்டி முதல் பரிசு சிவானி, செல்வி சிவானி முதல் பரிசு, கே தரன் இரண்டாம் பரிசு, மூன்றாம் பரிசு கே லக்ஷயா. சிவானி முதல் பரிசு, இரண்டாம் பரிசு கே தரன், மூன்றாம் பரிசு கே லக்ஷயா. நன்றி. திருமதி சம்சுதீன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். திருமதி பரிதா சம்சுதீன் அவர்களை, செல்வி அபிஷா மற்றும் செல்வி ஸ்ருதிகா. நன்றி நன்றி. அடுத்ததாக பரிசுகளை வழங்க ஆசிரியர் திரு கிஷோர் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ஆசிரியர் திரு சச்சின், செல்வன் சச்சின் சர்வேஷ் மற்றும் செல்வி ஜான்வி இருவருக்கும் பரிசுகளை வழங்க செல்வன் சச்சின் சர்வேஷ் மற்றும் செல்வி ஜான்வி. நன்றி நன்றி. கார்த்திக் மற்றும் செல்வி வெண்பா இருவருக்கும் பரிசுகளை வழங்க மேடைக்கு அழைக்கிறோம். செல்வன் கவி மற்றும் செல்வி வெண்பா. தம்பி இங்க பாரு, இங்க பாரு. நன்றி நன்றி சார். எனது பேர் ஒலினா. சா 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 நிச நிச ப
புயலிசையது பாடிட ஸ்வரவரிசைகள் தேவையா மயிலடனங்கள் ஆடிட ஜதி ஒலிகளும் தேவையா நதி நடந்தே சென்றிட வழி துணை நான் தேவையா மயிலடனங்கள் ஆடிட நதி ஒலிகளும் தேவையா இயற்கையோடு இணைந்தால் உலகம் முழுதும் அழகு கவலையாகும் மறந்தால் இந்த வாழ்க்கை முழுதும் அழகு கமதனிசா நிரிசா அழகே அழகே எதுவும் அழகே ஜனதகதி நிரிசனி பகமரி தகதி மதனி பகமதனி சதாஜம் தகதி மதனி நிரிசனி மதனி பகதகதஜம் தஜம் இதயம் ஊஞ்சலே இடவலமது ஆடிடும் இன்பத்தில் அது தோன்றிடும் துன்பத்தில் அது மூழ்கிடும் நடந்ததை நாளாலுமே நினைப்பது பொருள் இல்லையே நடந்ததை நாம் எண்ணினால் அதை விட உயிரில்லையே பூவை பூவில் வீசும் வாசம் என்ன அழகு அதையும் தாண்டி வீசும் நம் தேசம் ரொம்ப அழகு கமதனிசா நிரிசா கமதனிசா கரிசா நன்றி. அருமை. மழை மட்டும் அழகில்லை, சுடு வெயில் கூட அழகு. பூ மட்டும் அழகில்லை, அது உதிர் இலை கூட அழகு. நடந்ததை நினைத்துக் கொண்டிருந்தால் எதிர்காலம் இல்லை, நடப்பவை நினைப்போம் துயரம் இல்லை. மிக அழகான பாடினார் நம் கேவி ஒளிதான் அவர்கள். இயற்கையும் எப்படி நமக்கு உதவி புரிகிறது என்று ஒரு அழகான பாட்டு. எல்லாமே அழகுதான், இந்த உலகம் எல்லாமே அழகுதான். பூ வீசும் வாசம் மட்டுமல்ல, மக்களை நேசமும் அழகுதான். அருமையான வார்த்தைகள். இதோ அடுத்த நிகழ்ச்சிக்கு அடுத்ததாக பரிசு கே தவனேஷ், கிருஷிகா மற்றும் வைஷ்ணவி மூவருக்கான ஊக்க பரிசுகளை வழங்க ஆசிரியர் திரு இளையராஜா அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். ஊக்க பரிசு கே தவனேஷ், கிருஷிகா மற்றும் வைஷ்ணவி. அதற்கு முன்னால் நம்முடைய திரு சண்முகம் அவர்கள் வந்துள்ளார்கள். அவர்களை வருவதற்கு வரவேற்கிற முன்வரிசையில் அவர்களை கேட்டுக்கொள்கிறோம். திரு சண்முகம் அவர்கள். குழந்தைகள் செல்வன் கே தவனேஷ், செல்வி கிருஷிகா அவர்கள் ஊக்க பரிசாக செல்வி கிருஷிகா மற்றும் செல்வி வைஷ்ணவி. நன்றி நன்றி.
Thank you.
வாங்கப்பா. நடன ஆடிய குழந்தைகளுக்கு பரிசுகளை வழங்குகிறார் திரு சண்முகம் அவர்கள், திருவள்ளுவர் இளைஞர் குழுவின் தலைவர். நன்றி நன்றி. அடுத்ததாக குழந்தைகளுக்கு பரிசுகளை வழங்க திருமதி சண்முகத்தாய் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். திருமதி சண்முகத்தாய் அவர்கள் செல்வி அபூர்வா, செல்வி வெண்பா, செல்வி தஞ்சிகா மூவருக்கும் பரிசுகளை வழங்க. அப்படியே நில்லுங்க. நன்றி. நன்றி உரை வழங்க திரு ஏ இளஞ்செழியன் அவர்கள், பொருளாளர். இந்த பெரிய வாங்கி தமிழ் சொந்தங்களுக்கு எங்கள் சார்பாக தமிழ் சார்பாக நன்றி தெரிவிக்கிறேன். இன்று சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் ஊராட்சி மன்ற தலைவர் ஐயா அவர்களுக்கும், எங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் ஐயா ஏனல்ராஜ் அவர்களுக்கும், கேராஜன் அவர்களுக்கும் மற்றும் திருவள்ளுவர் இளைஞர் தலைவர் திருவள்ளுவர் நட்பணி மன்ற தலைவர் திரு சண்முகம் அவர்களுக்கும் எங்கள் தமிழ் சொந்தங்களுக்கும் இன்றும் நன்றி கடன் பெற்றிருக்கிறோம். இந்த சித்திரத்தோட நடந்ததுக்கு யதார்த்தமாக சிம்பிளாக தான் சும்மா அப்படியே என்ன சார் பண்ண போறீங்க அப்படின்னு கேட்குறேன். அவர் சொன்னார், எல்லாம் நடக்கும் சார் அப்படின்னு சார். அவர் சொல்லிட்டு என்னெல்லாம் பண்ணுங்க, ஆனால் எங்கள் நெசப்பிராணிகள் வீட்டில் அப்புறம் பரிதாக அவர் எல்லாம் கொடுங்க, ஏன்னா அவருக்கு தெரியும் என்னென்ன பண்ணணும் எப்படி பண்ணணும். அப்புறம் கிஷோர் சார் டீச்சர்ஸ் எல்லாத்தையும் கூட்டி கொஞ்சம் என்ன கண்டிப்பாக சார் சரி பண்ணுவோம், நீங்கள் மட்டும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. சரி மைக் மேலே பார்த்து உடனே சார் மேலே வச்சு இந்த ஹாலை பண்ணுங்க. அப்புறம் அண்ணன் போகல, அப்புறம் சார் மைக் மேலே வைங்க. மைக் மேலே வச்சு வந்து ஆள் கிடைச்சிருச்சு. கிடைச்ச ப்ரோக்ராம் நான் தமிழ் முடிஞ்சதை என்ன பண்ணணும் உங்களை பண்ணி கொடுத்துருவோம் அப்படின்னு எதார்த்தமாக பண்ணது இவ்வளோ சக்ஸஸ் ஆகிட்டு ரொம்ப நன்றி. எங்கள் உறுதுணையாக சார் ஆனந்தி மேடம், சரிதா, பூர்ணி, கிஷோர் சார், மணிதி அவங்க வந்து ரொம்பவே பிள்ளைங்க வந்து நல்லா சொல்லி தராங்க. அப்புறம் கார்த்திகன் சார் எல்லாமே திருவிழா வந்து நல்லபடியாக நடத்திக்கிறதுக்கு எங்கள் சார்பாக இன்னும் நன்றி நன்றி நன்றி. நன்றி. ஒரே ஒரு நிகழ்வு விட்டுவிட்டது. கும்மி அடித்த மகளிர்களுக்கு பரிசுகளை வழங்க ஐயா திரு தேவிராஜ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். கும்மி அடித்த மகளிர்களுக்கு பரிசுகளை வழங்க ஐயா திரு தேவிராஜ் அவர்கள் மேடைக்கு வரவும். அருமையாக கும்மி அடித்தார்கள். கும்மி அடித்த மகளிர் அனைவருக்கும் பரிசுகள்.
ஒரு சிறப்பு பரிசு உள்ளது. அப்பரிசு இக்குழுவை வழிநடத்தியதற்கும் பிள்ளைகளை வழிநடத்தியதற்கும் வழங்கப்படுகிறது. திருமதி அன்னபூர்ணி அவர்களுக்கு சிறப்பு பரிசு. நன்றி நன்றி. ஒரு நபரை கூப்பிட்டாங்க, பேர் சொல்ல மறந்தாங்க. எப்பவுமே வந்து நம்ம நிகழ்ச்சிகளுக்கு வந்து மிக ஒலி அமைச்சு கொடுத்தது வந்து தம்பி மாறிவேல் அவர்களுக்கு எங்களுக்கு வந்து ஆமாம் குரூப். அதுக்கப்புறம் ஒரு குரூப் ஃபோட்டோ இருக்குது. எங்கள் அழைப்பை ஏற்று வந்த அனைத்து நல்லுறங்களுக்கும் மாணவ மாணவியர்களுக்கும் அவர்களின் பெற்றோர்களுக்கும் இந்த விழா சிறப்பாக நடைபெற உறுதுணையாக இருந்த அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் டிகிரி குருவார் தமிழ் மக்களுக்கும் முதன்மையாக தமிழர் சங்கம் டிகிரிபூர் அவர்களுக்கும் நன்றி ஏற்பட இப்படிப்பட்ட சிறந்த மாணவ மாணவிகள் நம்மிடையே இருக்கிறார்கள். இவருடைய திறமையை வெளிக்கொண்டு வருவதற்கு நம்ம வந்து அந்த நேரத்தில் தான் 2 நாள் 3 நாள் வந்து ஒரு புரோகிராம் வந்து அவசரமாக செஞ்சுருக்காங்க. இதை வந்து நான் உங்கள்கிட்ட கேட்கறதுனா நீங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு இப்படி மாதிரி டீச்சர்லாம் இருக்காங்க. ரெகுலராகவே நீங்கள் இந்த மாதிரி ஒரு கிளாஸ் நடத்தணும். அதுக்கு உங்களுக்கு இடம் தேவைன்னு சொன்னால் தமிழர் சங்கத்தில் கொடுக்கலாம். அப்படின்னு இருக்குனாங்க சுபாஷ் பஞ்சாயத்தில் நேரம் வந்து நீங்கள் ஈவினிங் கிளாஸ் நான் படித்து வாங்குறேன். அது உங்கள் தோதை பொறுத்து நீங்கள் எப்போ ஞாயிற்றுக்கிழமை நடத்தினாலும் சரி, இல்லை லீவு நாளில் சாயந்தரம் நடத்தினாலும் சரி, உங்கள் வசதியை பொறுத்து பிள்ளைகளை கூட்டிகிட்டு ஏன்னா நடத்துங்க. ஏன்னா இசை பயிற்சி, பாட்டு போட்டி, நடன போட்டி இவ்வளோ திறமை இருக்குது நம்ம பிள்ளைகளை. நம்ம இந்த இதுக்காக இப்போ 2 நாளாக நீங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறீங்க. பொங்கல் சமயத்தில் ஒரு வாரம் கஷ்டப்படுறீங்க. இதுக்கு வந்து ரெகுலராகவே நீங்கள் வந்து நன்றி இருந்தாக்க நமக்கு இந்த கஷ்டம் இருக்காது. பிள்ளைங்க ஆர்வமாக கலந்துருவாங்க. எல்லாரும் சேர்த்து அதுக்கு நடத்துறதை ஏற்பாடு பண்ணுங்க. இதையும் பார்த்துக்கிறேன். பின்னாடி கொண்டு வந்தால் ஆகும்னு நினைக்கிறேன். வராது இப்போ இனிமேல் லைவாக வீடியோலே வரணும். இப்படி வராது. இவ்வளோ குரூப் வராது. எல்லாம் வேலை நிற்க சொல்லுங்க. அப்போ தான் வரும் குரூப்பு. இப்படி உட்காந்து வராது. வராது. இதான் அவ்வளோ இங்கே உட்காந்து வராது. பின்னாடி வந்துடும் ஜெயம் வந்துடும். சேர் எடுக்கிற முன்னாடி சேர் வெளியே தரணும். இதெல்லாம் வந்துட்டு இப்படியாவது எனக்கு இதில் ஒரு கிளிக் பண்ணிடணும். பாருங்க.
அப்படி இருங்க சார் இங்கே பாருங்க உங்களுக்கு தெரியுமா இருக்கு ஃபோட்டோ எடுத்து இன்றைய சித்திரை திருவிழாவின் நிகழ்ச்சிகள் இனிதே நிறைவு பெற்றது. அடுத்த வருடம் சித்திரை திருவிழாவில் அனைவரும் சந்திப்போம். மக்கள் எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். சித்திரை திருவிழா நல்லபடியாக முடிந்தது என்று. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.